ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸாக ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடித்தோம். செகண்ட் எக்ஸசைஸில் ஒரு 2-3 சம் போட்டிருக்கிறோம். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இது ரெண்டும் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 சம்லையுமே ஹவு டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாம் வேரியபிள் என்ன டிஃபைன் பண்ணி அதிலேருந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இப்போ என்னுடைய தொடர்ச்சியாக ஃபோர்த்து சம் ஒரு 3 சம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபோர்த்து சம் வந்து எக்ஸாம்பிள் 11.7. இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பிஎம்எஃப்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் f of x of a random variable x is that is given in the table x 1 2 3 4 f of x corresponding probabilities கொடுத்திருக்கு. The second row denotes the probability to the corresponding values of the random variable in the first row. இதை கொடுத்துட்டு find question number 1 the CDF. CDF means cumulative distribution function. 2 p of x less than or equal to 3, 3 p of x greater than or equal to 2. இது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ட் ஹென்ஸ் அப்படின்னா த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சி அது மூலமாக இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கிற மாதிரி we have to mean. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு this represents f of x, f of 1. f of 1 means p of x equal to 1. அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருக்கிற பொழுது ஹியர் p of x less than 1 வேல்யூ வந்து 0ன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் f of x, கேபிட்டல் f of x. That means that equal to what is we have already defined p of x less than or equal to x. எக்ஸுடைய வேல்யூ ரேண்டம் வேரியபிளுடைய வேல்யூங்கிறது இந்த எக்ஸ் ஆகவோ அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸுடைய சமேஷன் தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இப்போ நம்ம போடும் பொழுது இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1, அதுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் 1 யூஸிங் திஸ் ஸ்ட்ரக்சர் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ தட் ஈக்குவல் டு 1க்கு கீழே இருக்கிற ப்ராபபிலிட்டியெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ மொதல் வேல்யூ 1, அதுக்கு கீழே இருக்கலாம் we have to mean p of x less than 1. அப்போ that can be written as p of x less than 1 plus p of x equal to 1. இது equal to இந்த 1க்கு கீழே இருக்கிற ப்ராபபிலிட்டி நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம் 0. ஏன்னா இதுக்கு கீழே நோ வேல்யூ, அது கரஸ்பாண்டிங்காக ப்ராபபிலிட்டி இல்லை. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 0 plus p of x equal to 1. that is p of x equal to 1ங்கிறது that is f of 1 that is 1 by 12 that equal to 1 by 12. The next value f of 2 equal to that is p of x less than or equal to 2 that equal to p of x less than 1 plus p of x equal to 1 plus p of x equal to 2. இது ஈக்குவல் டு 1க்கு கீழே இருக்கிற வேல்யூ, அப்புறம் 1னுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ, அப்புறம் 2னுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ. திஸ் வேல்யூ இஸ் 0 ப்ளஸ் திஸ் வேல்யூ இஸ் 1 by 12 ப்ளஸ் திஸ் ப்ராபபிலிட்டி இஸ் 5 by 12. p of x equal to 12. இது ஈக்குவல் டு this 12 is common LCM. Numerator is 1 plus 5 gives 6 by 12. You can denote it as 1 by 2. The next f of 3. f of 3 equal to similarly p of x less than or equal to 3. That equal to p of x less than 1 plus p of x equal to 2, sorry x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3. That equal to p of x less than 1 is 0 for one value 1 by 12 plus 5 by 12 plus 5 by 12. Again that equal to
This value is 5 plus 5, 10, 10 plus 1, 11 by 12. Then f of 4 equal to p of x less than or equal to 4. That equal to that value p of x less than 1 plus p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4. That equal to இதனுடைய 1 வேல்யூ விட கம்மியாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0 ப்ளஸ் 1 இருக்கிறதுக்கு 1 by 12 ப்ளஸ் 2 இருக்கிறதுக்கு 5 by 12 ப்ளஸ் 3 இருக்கிறதுக்கும் 5 by 12 ப்ளஸ் 4 இருக்கிறதுக்கு 1 by 12. That equal to என்ன வருது நமக்கு? That is summation is 5 5 10 11 12 by 12 that equal to 1. Its value is 1. So the CDF என்ன சொல்கிறோம் அப்படின்னா it is a capital F of x equal to இப்போ capital F of x இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து 0ன்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா எக்ஸுடைய வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0. கேபிட்டல் F of x equal to 0 for x less than 1. அடுத்தது f of 1 வேல்யூ வந்து 1 by 12. அடுத்து f of 2 that is 1 by 2. அடுத்தது f of 3 11 by 12. அடுத்தது f of 4 1. இது எப்போ அப்படின்னா for x less than or equal to 1, for x less than or equal to 2, for x less than or equal to 3, இது for x less than or equal to 4. இப்போ நம்ம இந்த இதில் இதை we can show it in the table. புக்கில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம டேபிளில் கூட காமிச்சிக்கலாம். This is x, this is f of x. x வேல்யூ வந்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது? 1 2 3 4, 1 2 3 4. இதனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூங்கிறது 1க்கு வந்து 1 by 12, 2க்கு வந்து 1 by 2, 3க்கு வந்து 11 by 12, 4க்கு வந்து 1. கடைசி வேல்யூ 1 இருக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ திஸ் இஸ் அவர் கொஷின். அடுத்தது இதுலேயே நமக்கு சப்டிவிஷன் செகண்ட் வந்து p of x less than or equal to 3 and hence அப்படின்னு சொல்லியிருக்கனால செகண்ட் கொஷின் p of x less than or equal to 3. We know already p of x is less than or equal to x means capital F of x. So second sum p of x less than or equal to 3 na, that means f of 3. So f of 3 நம்ம பயன்படுத்திக்கிறோம். What is f of 3? 11 by 12, that equal to 11 by 12. அடுத்த third sum மூணாவது p of x greater than or equal to 12, p of x greater than or equal to 2. 2 அல்லது 2க்கு மேலே இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி. we know the point is என்னன்னு சொல்கிறோம்? 1 minus p of x less than 2 we can write it as 1 minus p of x less than 2. 2க்கு கீழே இருக்கிற ப்ராபபிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணி சொல்கிறோம். 2க்கு நமக்கு கிடையாது. 2க்கு கீழே என்னன்னு சொல்கிறோம்? 2க்கு கீழே என்ன இருக்குது? 1. So we can denote it as p of x less than or equal to 1, that equal to 1 minus p of x less than or equal to 1. In the p of x less than 2 we can write it as p of x less than or equal to 1, that equal to 1 minus this denotation is f of 1, that equal to 1 minus what is f of 1? Our f of 1 is 1 by 12, f of 1 1 by 12, that equal to 12 minus 1 11 by 12. So this is our answer for the question number example 11.7. The next question, fifth question, that is the worked example 11.8. அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 11.8ல a 6-sided die is marked one on one face.
நமக்கு டையில் வந்து 6 ஃபேஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் வந்து ஒரு ஃபேஸில் 1ன்னு சொல்லியிருக்குது, 1ன்னு எழுதியிருக்குது. அடுத்தது 2 on 2 of its faces, 2 பக்கத்தில் 2ன்னு இருக்குது, ஒரு பக்கத்தில் 1ன்னு இருக்குது, 2 பக்கத்தில் அடுத்தாப்பில் 2வது பக்கத்தில் 2ன்னு இருக்குது, 3வது பக்கத்துலேயும் 2ன்னு இருக்குது. அண்டு 3 on remaining 3 faces, மொத்தம் 3 ஃபேஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் 3 ஃபேஸில் என்ன நம்பர் இருக்குன்னா 3ன்னு இருக்குது. The die is rolled twice, டை என்ன ஆகுது 2 தடவை ரோல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், தூக்கி போடுறோம். If x denotes the total score in 2 throws, find 1 the probability mass function PMF, second the CDF, third P of 3 less than or equal to x less than 6, and fourth P of x greater than or equal to 4. This is our question. நம்ம முதல்ல 3 கொஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா PMF மட்டும் கண்டுபிடிச்சோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சோம். அடுத்தது கொஷின் 3 கொஷின் முடிஞ்சு 4வது கொஷினில் இந்த ப்ரீவியஸ் சம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா PMF அவங்க கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து CDF கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா we have to find again the PMF என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், CDF என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ that is the ஒரு லாங் கொஷின். அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா let alpha and beta be the numbers shown up in 2 throws of a die, in 2 throws of a die. அப்போ முதல் தடவை த்ரோ பண்ணுற போது கிடைக்கக்கூடிய நம்பருக்கு பேர் ஆல்ஃபா, ரெண்டாவது தடவை த்ரோ பண்ணுறதுக்கு கிடைக்கக்கூடிய நம்பருக்கு பேர் பீட்டா. let x denotes the summation of alpha and beta. அப்போ therefore x of alpha comma beta அப்படின்னா alpha plus beta. இப்போ இதனுடைய டேபிள்ஸ் நம்ம போட்டிங்கன்னா so this is alpha in the first throw, that means first throw la கிடைக்கக்கூடிய values வந்து alpha, this is beta second throw. இப்போ நம்ம ஆல்ஃபாவில் என்னென்ன வரலாம், முதல் த்ரோவில் என்னென்ன வரலாம், 1 வரலாம், அதுக்கப்புறம் 2 on 2 of its faces, 2 இருக்குது, அடுத்தது 3 வந்து 3ல் இருக்குது. அதே மாதிரி பீட்டாவில் என்ன இருக்கலாம், இந்த சேம் ஸ்ட்ரக்சர் 1 2 2 3 3 3. இப்போ இந்த பாடி ஆஃப் த டேபிளில் வரக்கூடியதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டினா என்ன வருதோ அது கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 1 + 1 2, 1 + 2 3, 1 + 2 3, 1 + 3 4 4 4. அதே மாதிரி செகண்ட் ரோவில் 2 + 1 3, 2 2 4, 2 2 4, 2 3 5, 2 3 5, 2 3 5. again 2 வந்திருக்கனால the same row repeated 3 4 4 5 5 5. அடுத்து 3 3 + 1 4, 3 + 2 5, 3 + 2 5, 3 + 3 6, 3 + 3 6, 3 + 3 6. அதே மாதிரி 4 5 5 6 6 6. அதே மாதிரி 4 5 5 6 6 6. ஸோ சம்மேஷனில் என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் வந்திருக்குது. அப்போ எக்ஸ் டேக்ஸ் ஒன்லி தீஸ் வேல்யூஸ். என்னென்ன வேல்யூஸு 2 3 4 5 6 இந்த வேல்யூஸ் தான் அது எடுத்துக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 2 எத்தனை 2 வந்திருக்குது, ஒரு 2 தான் வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 2 வருது. ரேண்டம் வேரியபிள் 2க்காக உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 2 வருது.
அதே மாதிரி 2க்கு எத்தனை, அடுத்த வேல்யூ 3 எத்தனை இருக்குது, இங்கே 2 இங்கே 2 4 இருக்குது. அடுத்து 4 எத்தனை இருக்குது, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4 3 7 7 3 10 இருக்குது. 5 எத்தனை இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது இங்கே ஒரு 6 இருக்குது 12 இருக்குது. அதே மாதிரி 6 எத்தனை இருக்குது, 3 + 3 + 3 9 வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ here n of s is equal to 36. Number of outcomes வந்து 36 வருது. Out of these 36 values, இந்த 36 ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு x takes values என்னென்ன வேல்யூஸ் வருது, 2 3 4 5 6, these 5 values. அப்போ இதுக்கு values of random variable x, அடுத்தது number of elements in the inverse image. இதில் வந்து 2 3 4 5 6 டோட்டல். இதில் 2ங்கிறது எத்தனை இருக்குது, 1 இருக்குது. 3ங்கிறது எத்தனை இருக்குது, இங்கே ஒரு 2 இப்படி பார்க்கணும், 2 2 4. அதே மாதிரி 4 எத்தனை இருக்குது, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4 4 3 7 இங்கே ஒரு 3 10 4 இருக்குது. அதே மாதிரி 5 எத்தனை இருக்குது, 3 3 3 6 6 3 9 9 3 12 5 இருக்குது. அடுத்தது 6 எத்தனை இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு 3 6 9 6 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா whether it is correct or notங்கிறது இந்த summation must be equal to n of s. இப்போ 12 9 21 10 31 4 35 1 36. ஸோ அவர் டேபிள் இஸ் கரெக்ட். இப்போ இதிலேருந்து நம்ம கொஷினுக்கு வரோம். என்ன கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு வேணும், PMF ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிற பொழுது ஹியர் f of xk equal to எதுக்கு சமம், p of xk. அப்போ f of 2 equal to, what is f of 2, p of x equal to 2. p of x equal to 2ங்கிறது there is a number of elements 1 by total 36. அதே மாதிரி f of 3 equal to p of x equal to 3, that equal to it is 4 by 36. அதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது இன் ஃபேவர் ஆஃப் த ஈவன். 3ங்கிற ஈவன் வர்றதுக்கு ஃபேவராக எத்தனை இருக்குது, 4 பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 36. அதே மாதிரி f of 3 equal to f of 3 போட்டாச்சு. f of 4ங்கிறது p of x equal to 4. 4க்கு ஃபேவராக 10 இருக்குது டிவைடட் பை டோட்டல் 36. அடுத்தது f of 5ங்கிறது p of x equal to 5, that equal to 5க்கு ஃபேவராக 12 இருக்குது டிவைடட் பை டோட்டல் 36. f of 5ங்கிறது it is p of x equal to 5, that equal to 5க்கு ஃபேவராக எத்தனை இருக்குது, 12 இருக்குது 6. p of x equal to 6, 6க்கு ஃபேவராக 9 by total 36. இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியுறனால we can give the PMF in the table form. The PMF is the probability mass function, that is PMF. அப்போ this x value, this f of x. f of x means probability. That is a x உடைய வேல்யூ என்னென்ன வருது, 2 3 4 5 6. அதுக்குள்ளே ப்ராபபிலிட்டிங்கிறது 2க்குள்ள ப்ராபபிலிட்டி 1 by 36, 3க்குள்ளது 4 by 36, 4க்குள்ளது 10 by 36, 5க்குள்ளது
12/36. ஆறுக்குள்ளது 9/36. இப்போ இந்த டேபிள் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி we have to write here ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா every f of xk எப்படி இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு f of xkவும் எப்படி இருக்குது பாசிட்டிவாக இருக்குது greater than or equal to 0. ரெண்டாவது சிக்மா f of xk equal to என்னென்ன முதல் ப்ராபபிலிட்டி 1/36, அடுத்தது 4/36, அடுத்தது 10/36, அடுத்தது 12/36, அடுத்தது 9/36. இது ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 36 நியூமரேட்டர் வந்து 1 4 5 15 15 15 3 27 27 9 36 36/1 36 1 வருது. therefore f of x is a probability mass function. அப்போ அந்த probability mass function என்ன நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம as usual previous sum நமக்கு முன்னாடி probability mass function கொடுத்துட்டு கேட்டாங்க. இப்போ அந்த ஸ்டெப் வரையிலும் we have reached the question. இந்த கொஷனில் PMF முதல் கணக்கில் PMF-ஐ கொடுத்துருந்தாங்க. இப்போ PMF-ஐ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுவரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நமக்கு CDF வேணும். PMF வச்சு தான் நம்ம CDF போடணும். அப்போ இந்த CDF போடுற போது CDF means cumulative distribution function. cumulative distribution function. முன்னாடி எப்படி நம்ம போட்டோமோ அப்படியே போடுறது தான், அவ்வளோதான். இந்த டேபிள் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 2 இந்த அசெண்டிங் ஆர்டர் 2 3 4 5 6 வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ 2க்கு முன்னாடி நோ வேல்யூ. அப்போ 2க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 0. ஹியர் p of x less than 2 is equal to 0. அடுத்தது நமக்கு we know 2க்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் ப்ராபபிலிட்டி வந்து 0. we know cumulative distributionங்கிறது capital F of x. that means p of x less than or equal to x. x உடைய வேல்யூ இந்த எக்ஸாக இருக்கலாம் அல்லது அதுக்கு குறைவாக இருக்கிறதுனுடைய ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணி சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு தட் இஸ் f of 2னுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 2. f of 2 ஈக்குவல் டு f of 2 என்ன இங்கே நம்ம சொல்கிற போது p of x less than or equal to 2. that equal to f of 2 மைனஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறத we can denote it as f2 minus p of x less than or equal to 2. that equal to என்ன ஃபஸ்ட்டு p of 2 வரலாம், 2க்கு கீழே வரலாம், 2 டைமை நம்ம பிரிச்சிடறோம். p of x equal to 2ங்கிறது ஒரு வேல்யூ, p of x less than 2ங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ p of x less than 2 வேல்யூங்கிறது 0 நமக்கு தெரியுது. ப்ளஸ் p of x equal toங்கிறது that is probability 2, that is 1/36. the summation is 1/36. அடுத்து f of 3. f of 3 equal to p of x less than or equal to 3. that equal to p of x less than 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3. that equal to this value is 0 plus p of x equal to 2ங்கிறது that is 1/36 plus அடுத்த வேல்யூ வந்து 4க்குள்ள வேல்யூ இது அப்படி காமிக்க முடியுமா? 4க்குள்ள அடுத்தது வேல்யூ 2க்கு அப்புறம் 3க்குள்ள வேல்யூ வந்து 4/36. that equal to 5/36. அடுத்து f of 4. f of 4ங்கிறது p of x less than or equal to 4, that is p of x less than 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4. that equal to இது வேல்யூ 0 ப்ளஸ் 2க்கு வந்து 1/36 ப்ளஸ் 3க்கு வந்து 4/36 ப்ளஸ் 4க்கு வந்து ஃப்ரம் த டேபிள் that is 10/36.
summation 14 14 1 15/36. அடுத்தது மிகப்பெரிய சம ஒரு மாடல் f of 5. f of 5 equal to this p of x less than or equal to 5. That equal to p of x less than 1 plus p of x equal to 1 plus p of x equal to 1 இல்லை first value p of x first value நமக்கு 2 அப்போ p of x less than 2 இங்கே வந்து less than 2 இங்கே less than 2 p of x less than 2 plus p of x equal to 1 அடுத்த வேல்யூ வந்து p of x equal to 2 அடுத்த வேல்யூ வந்து p of x equal to 3 அடுத்த வேல்யூ வந்து p of x equal to 4 அடுத்த வேல்யூ வந்து p of x equal to 5. So that equal to இது வேல்யூ வந்து 0 ப்ளஸ் 2க்கு வந்து 1/36 ப்ராபபிலிட்டி. அடுத்தது 3க்கு வந்து ப்ராபபிலிட்டி 1/36 2க்கு 1/36 3க்கு வந்து 4/36 ப்ளஸ் 4க்கு வந்து 10/36 ப்ளஸ் 5க்கு வந்து 12/36. The summation is 12 10 22 4 26 1 27/36. அடுத்து f of 6 equal to it is p of x less than or equal to 6. So our values are என்னென்ன values 2 3 4 5 6 மொத்தம் 5 வேல்யூ. 2க்குள்ள ஃபங்க்ஷன் வேல்யூ 3க்கு அடுத்தது 4க்கு அடுத்தது 5க்கு அடுத்தது 6. இப்போ இந்த 2 3 4 5 6 6th p of x less than or equal to 6 that equal to p of x less than 2 plus p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4 plus p of x equal to 5 plus p of x equal to 6. That is less than 2ங்கிறது 0 plus 2க்கு வந்து 1/36 ப்ளஸ் 2க்கு வந்து 4/36 3க்கு வந்து 10/36 4க்கு வந்து 1/36 2க்கு 1/36 3க்கு 4/36 அப்புறம் 4க்கு வந்து 10/36 5க்கு வந்து 12/36 ப்ளஸ் 6க்கு வந்து again 9/36. That equal to the summation is 12 9 21 10 31 4 35 1 36/36 we get the value 1. கரெக்டாக ஒன்றுன்னு வரும். லாஸ்ட் வேல்யூனுடைய கேபிட்டல் எஃப் வேல்யூ வந்து 1 வரணும். அப்படி வந்தால் தான் அது கரெக்ட். இப்போ நமக்கு therefore the distribution function is capital F of x equal to மொத்தம் எத்தனை வேல்யூ வருது 6 வேல்யூ வருது. அந்த 6 வேல்யூ நம்ம சொல்கிறோம். there is a 0 அடுத்தது ஃபங்க்ஷன் வேல்யூ 0 அடுத்தது 1/36 அது ஒரு வேல்யூ அடுத்தது 5/36 அது ஒரு வேல்யூ அடுத்தது 15/36 அது ஒரு வேல்யூ அடுத்தது 27/36 அது ஒரு வேல்யூ அடுத்தது 1 அது ஒரு வேல்யூ. இது எப்போ அப்படின்னா ஃபார் எக்ஸுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் less than or equal less than 2 ரெண்டுனுடைய வேல்யூ எக்ஸுடைய வேல்யூ 2 விட கம்மியாக இருந்தால் இது வந்து ஃபார் எக்ஸு less than or equal to 2 for x less than or equal to 3 for x less than or equal to 4 for x less than or equal to 5 for x less than or equal to 6. So this is our distribution function. இது புக்கில் இருக்குது. நம்ம இதை டேபிளாக கூட காமிக்கலாம். therefore the distribution function is the distribution function is x capital F of x. x க்கு 2
3 4 5 இது 6 6. இப்போ ரெண்டுக்கு வந்து என்ன வருது 1/36, அடுத்தது 5/36, அடுத்தது 15/36, அடுத்தது 27/36, அடுத்தது 1. So this is our cumulative distribution function, the cumulative distribution function. இதுக்கப்புறம் question number 2 ரெண்டு முடிஞ்சது. மூணாவது p of 3 less than or equal to x less than 6 அப்படின்னா x உடைய வேல்யூ 3லேருந்து 6க்கு கீழே, அப்போ 3ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா p of x equal to 3 3ங்கிற ஒரு வேல்யூ. அடுத்தது it can take 4 p of x equal to 4 plus p of x equal to 5. 6 வராது ஏன்னா less than 6ன்னு சொல்லியிருக்கனால. அப்போ 3க்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, that is 3க்குள்ளது 4/36 ப்ளஸ்ஸு 4க்குள்ளது 10/36, this value is 10. 5க்குள்ளது ப்ளஸ் 12/36, that equal to 10 12 22 நாளும் 26/36. we can write as, இது வந்து கரெக்டாக நம்ம பார்க்குறதுக்கு கரெக்ட். 3லேருந்து 3 இங்கே ஸ்டார்ட் ஆகுது, 10 நாளும் 14 12 26/36. அடுத்த கொஷின் வந்து 4th கொஷின், p of x greater than or equal to 4, p of x greater than or equal to 4, that equal to 4ல் ஆரம்பித்து மேலே போகணும். எது வரையில் போகலாம், 6 வரையில் போகலாம். that is p of x equal to 4 plus p of x equal to 5 plus p of x equal to 6, that equal to p of x equal to 4ங்கிறது 4க்கு உள்ள ப்ராபபிலிட்டி 10/36 ப்ளஸ்ஸு 5க்குள்ளது 12/36 ப்ளஸ்ஸு 6க்குள்ளது 9/36. தம்பி கீழே தெரிகிற மாதிரி பாருங்கள். that equal to the summation is 12 9 21 31/36, 31/36. this is the end of the sum. PMF first probability mass function அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரெண்டாவது CDF cumulative distribution function, இதுவும் சொல்லலாம் அல்லது இந்த மாதிரி டேபிள்லையும் சொல்லலாம். அடுத்து மூணாவது p of 3 less than or equal to x less than 6, that is our 26/36, even it can be simplified 13/18. அடுத்தது p of x greater than or equal to 4, its value is 31/36. this is the end of the sum, hence proved. Okay. Number 5 fifth sum வந்து example 11.8ல இது வந்து that is exercise sum. இந்த similar to the exercise முன்னாடி நம்ம பார்த்த example sum மாதிரியே தான். this is exerciseல 2 by exercise 11.2 11.2 எக்ஸசைஸில் ரெண்டாவது சம்முன்னு அர்த்தம்னு வச்சுங்களேன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு, a 6-sided die is marked 1 on one face, 3 on 2 of its faces and 5 on remaining 3 faces. The die is rolled twice. If x denotes the total score in 2 throws, find question number 1 probability mass function, question number 2 cumulative distribution function CDF, question number 3 p of 4 less than or equal to x less than 10, question number 4 p of x greater than or equal to 6. Similar the same sum முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். அதில் வந்து ஒரு ஃபேஸில் 1ன்னு இருந்தது, இதில் 1ன்னு இருக்குது. அதில் ஒரு ரெண்டு ஃபேஸில் வந்து 2ன்னு இருந்தது, இதில் வந்து 3ன்னு இருக்குது. அதில் வந்து மிச்சம் இருக்கிற 3 ஃபேஸில் 3ன்னு இருந்தது, இதில் மிச்சம் இருக்கிற ஃபேஸில் 5ன்னு இருக்குது. த நம்பர் இஸ் வேரியிங், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ வேல்யூஸ் வந்து ஒரே வேல்யூஸ் வருமா சார்னா கண்டிப்பாக அதே தான் வரும். இப்போ இதை பாருங்கள், ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஃபஸ்ட்டு த்ரோவில் கிடைக்கக்கூடிய நம்பர் ஆல்ஃபா, செகண்ட் த்ரோவில் கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து பீட்டா. டோட்டல் ஸ்கோர் ரெண்டையும் கூட்டி பார்த்தோம்னா என்ன வருதோ அதான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸு.
அப்போ எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ ஒரு கட்டையில் ஒரு த்ரோவில் பார்க்கும்போது 1 3 3 5 5 5 தீஸ் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ். ரெண்டாவது த்ரோவில் பார்க்கும்போது த சேம் 1 3 3 5 5 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்கிறது தான் அந்த ரேண்டம் வேரியபிளுடைய வேல்யூ. பாடி ஆஃப் த டேபிளில் என்ன வருதோ அதுதான் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ 1 1 2 1 3 4 1 3 4 1 5 6 1 5 6 1 5 6. Then taking second row 3 plus 1 4 3 plus 3 6 3 plus 3 6 3 plus 5 8 3 plus 5 8 3 plus 5 8. Third row as it is in the second row. அடுத்தது fourth row 5 plus 1 6 5 plus 3 8 5 plus 3 8 5 plus 5 10 5 plus 5 10 5 plus 5 10. Then fifth row sixth row அதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பாடி ஆஃப் த டேபிளில் என்னென்ன வேல்யூஸ் வந்துருக்குது? 2 வருது, 4 வருது, 6 வருது, 8 வருது, 10 வருது. These are the 5 values. 5 வேல்யூஸ் வருது. 2 4 6 8 10. ஏன் நமக்கு ஈவனாக வருது? இதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஆட் நம்பர்ஸ். 2 ஆட் நம்பரை கூட்டினா ஈவன் நம்பர் வரும். அப்படிங்கிறனால இதெல்லாம் நமக்கு வெரிஃபிகேஷன். நீங்கள் போடும் பொழுதே இதெல்லாம் தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை நுணுக்கமாக பார்க்கணும். நீங்கள் ஒரு நம்பர் 5ன்னு போட்டிங்கன்னா 5 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி 5 வந்து நீங்கள் பார்க்கணும். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ என்ஆஃப்எஸ் வந்து 36 36 கட்டம் இருக்குது. அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 2 4 6 8 10. இப்போ 2 எத்தனை இருக்குது? 1 இருக்குது. 4 எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அப்போ 4 வந்து 4. 6 எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 6. அப்போ இது 8 வந்து இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 3 + 3 6 6 + 3 9 9 + 3 12 8 வந்து 12. 10 வந்து 3 + 3 + 3 9 வருதுன்னு வச்சுங்களேன். டோட்டல் 36 வருது. இப்போ P of x = 2 வருது. P of x = 2னா என்ன? 2க்கு ஃபேவராக எத்தனை அவுட்கம்? இதுதான் அவுட்கம் ஃபார் த ஃபேவர் ஃபார் த ஈவெண்ட் ஆஃப் 2. 2க்கு ஃபேவராக எத்தனை இருக்குது? 1/36. we can write it as simply. அடுத்தது P of x = 4. that equal to 4க்கு ஃபேவராக எத்தனை இருக்குது? 4/36. அடுத்தது P of x = 6. 6க்கு ஃபேவராக 10 by total 36. P of x = 8. 8க்கு ஃபேவராக 12 by total 36. அடுத்து P of x = 10. 10க்கு ஃபேவராக எத்தனை இருக்குது? அவுட்கம்ஸு 9 by total 36. இதுதான் உங்களுக்கு PMF. Therefore, the PMF is probability mass function is x f of x. x வேல்யூ வந்து 2 4 6 8 10. அடுத்தது f of xங்கிறது 1/36. அடுத்தது 4/36. அடுத்தது 10/36. அடுத்தது 12/36. அடுத்தது 9/36. இப்போ நம்ம we have to prove it whether it is a PMF or not. அது எப்படி நம்ம அப்படின்னா here 1 f of xk, every f of xk is greater than or equal to 0. 2 sigma f of xk equal to என்னென்ன வருது? இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறோம். 1/36 plus 4/36 plus 10/36 plus 12/36 plus 9/36 ஆட் பண்ணிங்கன்னா 36. அப்போ 4 1 5 15 12 27 9 36/36 equal to 1. therefore f of x is a PMF. இதுதான் f of xங்கிறது PMF இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது வெரிஃபை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்களேன் whether it is a PMF or not அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டோம். அடுத்தது இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வேணும் நமக்கு? CDF, cumulative distribution function. செகண்ட் CDFக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 2 வருது.
2க்கு கீழே நோ வேல்யூ. ஸோ அதனுடைய ப்ராபபிலிட்டிங்கிறது P of x less than 2 2ங்கிற வேல்யூவை விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 0. அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது மீதியெல்லாம் நமக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு CDFங்கிறது கேபிட்டல் F of x equal to என்னன்னு சொல்கிறீங்க, P of x less than or equal to x that equal to இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ F of 2 சொல்கிறோம். அப்போ அதே இடத்துல P of x less than or equal to 2 போடுறீங்க. that equal to ஃபஸ்ட்டு வேல்யூ P of x less than 2 plus P of x equal to 2. இப்போ this equal to இதனுடைய வேல்யூ 0 ப்ளஸ் x is equal to 2ங்கிறதுக்கு வரக்கூடிய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1/36 that equal to 1/36. அடுத்தது f of 2க்கு அப்புறம் என்ன வேல்யூ வருது 4, f of 4 ஈவன் நம்பர் that is P of x less than or equal to 4. ஃபஸ்ட்டு வேல்யூ 2ஐ விட கம்மியாக இருக்குது. அடுத்த வேல்யூ 2, அடுத்தது 4 that equal to இது 0 ப்ளஸ் 1/36 ப்ளஸ் 2க்கு PMF வந்து 2னுடைய PMF வந்து 1/36. அடுத்த வேல்யூ 4க்கு வந்து 4/36. that equal to இது 0, இது 1/36, இது 4/36, that equal to 5/36. அடுத்தது f of 6 equal to P of x less than or equal to 6 that equal to P of x less than 2 plus P of x equal to 2 plus P of x equal to 4 plus P of x equal to 6. அடுத்த வேல்யூ that equal to இது வேல்யூ 0, அடுத்து 1/36, அடுத்தது 4/36. அடுத்தது that is P of x equal to 6 1 2 3 4 இதில் வந்து மூணாவது வேல்யூ x equal to 6க்கு என்ன 10/36 that equal to 14 1 15/36. அடுத்தது f of 8 equal to P of x less than or equal to 8 that equal to P of x less than 2 plus P of x equal to 2 plus P of x equal to 4 plus P of x equal to 6 plus P of x equal to 8 that equal to 0 plus 1/36 plus 4/36 plus 10/36 plus உங்களுக்கு அடுத்தது வந்து 12/36 that equal to ஆட் பண்ணிங்கன்னா 12 மொத்தம் 22 4 25 1 26 1/36 14 14 1 15. அடுத்தது 14 1 15 12 27/36. அடுத்தது f of 10 equal to P of x less than or equal to 10 that equal to P of x less than 2 plus P of x equal to 2 plus P of x equal to 4 plus P of x equal to 6 plus P of x equal to 8. 2 4 6 8 P of x equal to 8 plus P of x equal to 10. இது வந்து 0 plus 1/36 plus 4/36 plus 10/36 plus 12/36 plus the last 10க்கு 9/36 summation that equal to இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 21 10 31 4 35 36 that equal to 1. அப்போ distribution function we have found. Therefore the distribution function is cumulative distribution function. Cumulative distribution function is f of x equal to எத்தனை வேல்யூஸ் வருது நமக்கு மொத்தம் 3 2 5 அதுக்கு முன்னாடி ஒன்று 6 வேல்யூஸ் வரணும். 6 எழுதுறதுக்கு மாதிரி நமக்கு இடம் வேணும்.
0, அடுத்தது வந்து 1/36, அடுத்தது 5/36, அடுத்தது 15/36, அடுத்தது 27/36, அடுத்தது 1. இது எப்போ அப்படின்னா for x value less than 2, for x less than or equal to 2, for x less than or equal to 4, for x less than or equal to 6, for x less than or equal to 8, for x less than or equal to 10. So this is our distribution, cumulative distribution function. Then number 3, question number 3, p of 4 less than or equal to x less than 10. 4க்கும் 10க்கு இடையில் இருக்கிற வேல்யூ 4 இன்க்ளூசிவ் ஆஃப் 4, 4 வரலாம், அடுத்த வேல்யூ 6, அடுத்த வேல்யூ 8, அடுத்த வேல்யூ 10 வரக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன். அப்போ p of x equal to 4 plus p of x equal to 6 plus p of x equal to 8 that equal to x equal to 4 எவ்வளவு? p of x equal to 4ங்கிறது that is pm of 4க்கு வந்து 4/36 plus 6க்கு வந்து 10/36 plus 8க்கு வந்து 12/36 it equal to 14 26/36 that equal to 13/18. Similar answer. Number 4. அடுத்தது question number p of x greater than or equal to 6. p of x greater than or equal to 6. 6 இருக்கலாம், p of x equal to 6 இருக்கலாம், அடுத்த வேல்யூ p of x equal to 8 இருக்கலாம், அடுத்த வேல்யூ x equal to 10 இருக்கலாம். அது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் 6க்கு வந்து 10/36 ப்ளஸ் 8க்கு வந்து 12/36 ப்ளஸ் 10க்கு வந்து 9/36 that equal to 10 12 22 31/36. இதை நம்ம we can verify it. How to verify? In other words, இப்படி கூட நம்ம போடலாம். p of x greater than or equal to 6ங்கிறது 1 minus p of x less than 6, 6 விட கம்மியாக இருக்கும். that equal to 1 minus p of x less than, 6க்கு கீழே என்ன வேல்யூ? 6க்கு கீழே 4, 6க்கு கீழே 4, அப்போ less than or equal to 4. that equal to 1 minus this is f of 4. இது வந்து நம்ம f of 4. f of 4 வேல்யூ எவ்வளவு? 5/36. அப்போ 1 minus 5/36, 36 minus 5, 31/36. அப்போ நம்ம இது கரெக்டாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ our sum is a correct one. We can do it in the same way. இது மாதிரி போடலாம் அல்லது இது மாதிரி போடலாம். there is no question. எப்படி how to போன கணக்கில் ஒரு கணக்கில் and hence அப்படின்னு சொல்லிட்டனால we are using distribution function. இங்கே தான் நமக்கு ஸ்பெசிஃபிக் இல்லாதனால இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். that is our answer. Let us see the next question. Students, அடுத்த சம் வந்து exercise 11.2ல fourth sum. exercise sum fourth sum. A discrete random variable can take only values 0, 1, 2. The PMF is given by probability mass function is given by f of x equal to this. x 0, 1, 2னா இந்த வேல்யூஸ் மீதி எடுத்துக்கலாம், அது 0. அப்போ find question number 1 k, number 2 CDF, number 3 p of x greater than or equal to 1. Here let us see x takes values 0, 1, 2. என்னென்ன வேல்யூஸ் எடுத்துருக்குது? 0, 1, 2ங்கிற வேல்யூஸ் எடுத்துருக்குது. மற்ற இடத்துக்கெல்லாம் 0 வரனால அந்த வேல்யூஸ் நம்ம விட்டுறலாம். அப்போ we know f of x equal to x square plus 1 by k. f of 0 equal to இந்த 0 கொடுத்தீங்கன்னா 0 square plus 1 by k that equal to 1 by k. அடுத்து f of 1 x இருக்கிற 1 கொடுத்தீங்கன்னா 1 square plus 1 by k that equal to 1 square 1, 1 plus 1 2 by k. அடுத்து f of 2ங்கிறது that is 2 square plus 1 by k that is 2 square 4 plus 1 by k that equal to 5 by k. So this is our value.
ஸோ பிஎம்எஃப் இஸ் 0 1 2 நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். இதில் நமக்கு 1/k, அடுத்தது 2/k, அடுத்தது 5/k. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃபைண்ட் கேன்னு கேட்டிருக்காங்க. இது பிஎம்எஃப். இப்போ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ பிஎம்எஃப், இது பிஎம்எஃபாக இருக்கிறனால நமக்கு என்ன தெரியும், இந்த சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ்கே ஒவ்வொரு வேல்யூனுடைய ப்ராபபிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா that must be equal to 1. அது நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். that implies question number 1, f of xk na, that is f of 0 plus f of 1 plus f of 2 equal to 1. that implies what is f of 0? 1/k, 1 divided by k plus this is k plus f of 1 is 2/k plus f of 2 is 5/k is equal to 1. Implies we get 5 plus 2 7 plus 1 8/k equal to 1. That implies on crossing k is equal to 8. So the value of k is 8. We can simply write the PMF. Therefore the PMF is x f of x, x k 0 1 2, x value that is a 1/k, 1/k na 1/8, the next 2/k 2/8, அடுத்தது 5/k 5/8. So this is our PMF. So let us see the second question, CDF. Second question CDF. As usual நம்ம போகிற மாதிரி தான் CDF கண்டுபிடிக்கிறது cumulative distribution function. இப்போ நமக்கு P of x less than 0, 0க்கு கீழே இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்கிறோம், 0ன்னு சொல்லிடுறோம்னு வச்சுங்களேன். ஏன்னா 0க்கு கீழே வேல்யூ கிடையாது. அப்போ இந்த மாதிரி இல்லாத வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி 0. ஏன்னா 0க்கு கீழே சப்போஸ் -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, -1 இருக்கிற மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, நமக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. இப்போ 0 டோட்டலுங்கிறது 8ன்னு போட்டிங்கன்னா there is 0. இப்போ அடுத்தது we know என்ன நமக்கு தெரியும், f of x equal to, this is our distribution function, p of x less than or equal to x. So first value, let us put the first value, p of f of 0, f of 0 equal to p of x less than or equal to 0. That is, we can write it as p of x less than 0 plus p of x equal to 0. That equal to p of x less than 0ங்கிறது 0ன்னு தெரியும், plus p of x equal to 0ங்கிறது 1/8. So our value is 1/8. Then next f of 1, that is p of x less than or equal to 1, that is the initial value p of x equal to 0. The next value p of x equal to 1, இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது p of x less than 0. that equal to இது வேல்யூ 0, இது வந்து 1/8, xக்கு 0 இருக்கிற மாதிரி PMF வந்து 1/8, 1க்கு 2/8. அடுத்தது அப்போ that equal to என்ன வருது 3/8. அடுத்தது f of 2 equal to p of x less than or equal to 2, that equal to p of x less than or equal to 2 na p of x less than 0 plus p of x equal to 0 plus p of x equal to 1 plus p of x equal to 2. that equal to இது வேல்யூ 0, இது வந்து 1/8 plus x equal to 1க்கு 2/8 plus x equal to 2க்கு 5/8. summation 5 2 7 1 8/8, that equal to 1. last value is 1, it must be 1. So the distribution function is capital F of x equal to எத்தனை வேல்யூஸ் வருது, நமக்கு 3 வேல்யூஸ் வருது. அந்த 3யோட ஒன்று சேர்த்திங்கன்னா 4 வேல்யூஸ். there is 0ங்கிறது ஒரு வேல்யூ, அடுத்தது 1/8ங்கிறது ஒரு வேல்யூ, அடுத்தது 3/8ங்கிறது ஒரு வேல்யூ, அடுத்தது 1ங்கிறது இன்னொரு வேல்யூ. இது எப்போ அப்படின்னா ஃபார் எக்ஸுடைய வேல்யூ லெஸ் தென் 0, 0 விட கம்மியாக இருக்கிறது. இது வந்து ஃபார் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஃபார் எக்ஸு less than or equal to அடுத்த வேல்யூ 1, அடுத்தது for x less than or equal to 2. So this is our distribution function. It can be showed in the
டேபிள். அப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். திஸ் இஸ் எக்ஸு, திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு 0 1 2. அப்போ எஃப் ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா 1/8. அடுத்து எஃப் ஆஃப் 1 3/8. அடுத்தது 2 1. இது முடியுதுன்னு வச்சுங்களேன். ஸோ கொஷின் நம்பர் 2 ஓவர். அடுத்தது தேர்ட் கொஷின் வந்து p of x greater than or equal to 1. that means என்னன்னு சொல்லுவீங்க, p of x equal to 1 plus p of x equal to 2. இதுக்கு நம்ம PMF தான் பார்க்கணும். PMF இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை பார்த்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ 1 இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 2/8, எக்ஸோட வேல்யூ 2 இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 5/8. their summation is 2/8 plus 5/8 is equal to 7/8. this is our answer. Let us see the next question. very simple question. அதை முடிச்சோம்னா அந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்.